ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி முன்னாடி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதில் வந்து நான் 1.5 டம்ளர் வந்துட்டு கடலை மாவை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அரிசி மாவை ஆட் பண்ணணும். ஸோ வந்துட்டு நான் 5 டம்ளர் அரிசி மாவு, 1.5 டம்ளர் வந்துட்டு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்துட்டு இந்த ஸ்பூனில், நல்ல பெரிய ஸ்பூனில் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் கூட வந்துட்டு வெள்ளை எள்ளு, ஓமம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் தேவையான அளவு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி, சுட 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 இருக்கிற மாதிரி சுடு தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கி பிசைஞ்சுக்கணும். கையில் பிசைய முடியாது இல்லையா? ஸோ அதனால், ஏன்னா ரொம்ப சுடு தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக கரண்டி இல்லை ஸ்பூன் வச்சு கிண்டிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு சொல்லி ஸ்பூனில் தான் பிசைறேன்னு சொல்லி அளவு தெரியாமல் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, முறுக்கு ஒழுங்காக வராது. இந்த அளவில் வந்துட்டு நான் பிசைஞ்சிட்டு கடைசியாக உங்களுக்கு நான் முறுக்கு சுடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அளவு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் அளவு. நான் இது செகண்ட் டைம் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து சூப்பராக வந்துச்சு. இந்த டைம் வந்து எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் நேராக காமிக்கிறேன். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சால் போதும். இதை விட ரொம்ப லூஸாக இருந்தாலும் எண்ணெய் நிறையா குடிக்கும். இது ரொம்ப டைட்டாக இருந்தாலுமே முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த அளவு பிசைஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக கூட நீங்கள் பிசைஞ்சு வைக்க தேவையில்ல. அப்பப்போ லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு அது ரெகுலராக முறுக்கு செய்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் அதில் எந்த ஃபால்ட்டும் வராது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் முறுக்கு நான் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது காமிக்கிறேன். முறுக்கு கொள்ளாயில் போட்டு உங்களுக்கு நான் முறுக்கு சுற்றுறது தெரியுதா? நான் பிசைஞ்சு வச்ச மாவில் வந்துட்டு முறுக்கு எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து நான் தட்டில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அரிகரண்டி மாதிரி இருக்குல்ல, அதில் நான் இப்போ உங்களுக்கு அதை சுற்றிட்டு காமிக்கிறேன். ஃபைனலி 3 முறுக்கு வந்து சுற்றி வச்சாச்சு. ஆக்சுவலி இது அப்படியே முறுக்கு ஷேப்பில் அப்படியே ரவுண்டாக கடையில் வாங்குற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குமானா நம்ம ஒன்றும் ஒரு முறுக்கு மாஸ்டர்லாம் கிடையாது. நம்ம வீட்டிலையே செஞ்ச முறுக்கு. இது நான் எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இரும்பு வடைச்சட்டியில் வந்து நான் 1 லிட்டரு எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது எதுக்காக நான் இந்த கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் தட்டிலலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவி அடிச்சிச்சுன்னா கை வலிக்கும். எதுக்கு அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மூளையை யூஸ் பண்ணி இப்படி போட்டோம்னா நமக்கும் ஃபால்ட் வராது. முறுக்கு சுடுற ஆர்வத்தில் நான் ஃபஸ்ட்டு பேட்ச், செகண்ட் பேட்ச்லாம் காட்ட மறந்துட்டாங்க. இதெல்லாம் கடைசியாக எடுத்த பேட்ச்சு. ஆக்சுவலி முறுக்கு நல்லா